நிறைய இடங்கள்ல ஒரே மழையா இருக்கிறதுனால ஈவினிங் சுட சுட ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தோணும். மழைக்கு சூடா சாப்பிடணும்னாலே நம்ம போண்டா பஜ்ஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் தோணும். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா இந்த மாதிரி அவலை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். கெட்டி அவலாக பார்த்து எடுத்துக்கோங்க. முதல்ல தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 முறை அவலை வந்து நான் அலசி எடுத்துக்க போகிறேன். 2 முறை அவலை வந்து கழுவிட்டு தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே 1/2 கப் ரவை சேர்த்துக்கிறேன். கேசரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள், நல்லா நைஸாக இருக்கிற ரவை, அந்த ரவை எடுத்துக்கோங்க. வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 1/2 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சேர்த்து செய்ய பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். ரவையும் ஊறணும், அவலும் நமக்கு ஊறணும். குறைஞ்சது ஒரு 20லேருந்து 30 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். மொத்தமாக அரை மணி நேரத்துக்கு நம்ம ஊற வைக்க போகிறோம். முதல்ல 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தண்ணி சேர்த்து நம்ம வந்து திரும்ப ஊற வச்சுக்கலாம். அவல் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஓரளவுக்கு ஊறி இருக்குது. கையில் எடுத்து மசிக்கும் போது இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஊறணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப அதிகம் சேர்க்கக்கூடாது, கெட்டியாக தான் நமக்கு இருக்கணும். ஆனால் அவல் நல்லா ஊறி இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. திரும்ப ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நான் வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு திரும்ப நான் வந்து ஊற விட்டுக்கிறேன். 15 நிமிஷத்துக்கு நல்லா இப்போ ஊற வச்சுட்டேன். மொத்தமாக 30 நிமிஷம் நீங்கள் அவலோடு சேர்த்து எல்லாத்தையும் ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சம் மசிச்சுக்கோங்க. அவல் வந்து ஒன்றும் பாதியமாக இருக்கிற அளவுக்காச்சும் கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு சின்ன கேரட் எடுத்து துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சீரகம். ஏற்கனவே நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நான் வந்து கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்பொழுது நல்லா கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் வந்து உருண்டை பண்ணி எண்ணெயில் தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப இலக்கமாக இருக்கக்கூடாது. அதனால தான் நான் தண்ணி வந்து 2 முறை நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு தயிர் சேர்த்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அவல் எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து திரும்ப கொஞ்சம் நேரம் ஊற வச்சேன். இலக்கமாக ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து பண்ணிக்கணும். ரொம்ப பெரிய உருண்டை இல்லாமல் சின்னதாக எடுத்துகிட்டு இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாக இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எண்ணெயில் எடுத்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி உருண்டை பண்ணிவிட்டு இப்படி லைட்டாக இப்படி விரல் அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக தட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டா எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ ஒவ்வொரு பீஸாக எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெயில் போட்டதுமே கலந்து கொடுக்காம ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா வெந்து கலர் மேலே வந்து நல்லா பொன்னிறமாக மாறி வர வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. மேலேயும் நல்லா கலர் மாறி வந்துருச்சு. நல்லா வெந்தும் வந்திருக்கும். ரொம்ப மொத்தமாக நம்ம போடல, மெல்லிசாக தான் கொஞ்சம் தட்டி இருக்கும். அப்படின்றதுனால சீக்கிரமாக வெந்துடும். ஒரு வடிகரண்டியில் எடுத்துக்கிறேன். இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா வடிஞ்சு வந்துடும். சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் சூப்பராக இருக்கும். இப்போ இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையுமே நான் வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். வெறும் 3 பொருள் இருந்தால் போதும். வீட்டில் ஒரு டேஸ்டியான ஸ்நாக் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்கு அதிக நேரம்லாம் எடுக்காது. அவல் எல்லாத்தையும் ஊற வைக்க மட்டும்தான் ஒரு 1/2 hour ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஃப்ரீ தான். அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். மற்ற எல்லா பொருளையும் ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தட்டி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. மேலே நல்லா மொறு மொறுன்னு உள்ளே சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக இந்த மாதிரி பட்டன் சைஸில் வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் பெருசாக கூட பண்ணிக்கலாம். ஆனால் வடைக்கு தட்டுற மாதிரி கொஞ்சம் மொத்தமாக தட்டாமல் இந்த மாதிரி கொஞ்சம் மெல்லிசாக தட்டிக்கோங்க. மேலே நல்லா மொறு மொறுன்னு உள்ளே சாப்பிட்றதுக்கே சாஃப்டாக இருக்கும். தயிர் வந்து ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க. புளிச்ச தயிர் எடுத்திங்கன்னா டேஸ்ட் மாறிடும். தயிர் பிடிக்கலன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணி சேர்த்து நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.